உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், என்னோடு பேசட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான சாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இது 3வது ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறபடியால் ஒவ்வொரு மாதத்திலே 3வது ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு பாவத்தை குறித்து நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். உங்களுக்கு நினைவிற்கு என்று எண்ணுகிறேன். கடந்த வாரத்திலே கஞ்சத்தனம் என்கிற பாவத்தை குறித்து கடந்த மாசத்திலே 3வது ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கவலைப்படுவது ஒரு பாவம் என்று சொல்லி இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். என்ன பாஸ்டர், கவலைப்படுவது எப்படி ஒரு பாவமா இருக்கும்? அனுதினமும் தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஆண்டுடைய பிள்ளைகள் வேதம் சொல்கிறது என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இந்த பாவப்பட்டியல நம்ம பார்க்கிறோம். அகந்தை, அறியாமை, அவிசுவாசம், அசட்டை, அவசரம், அசதி, அஞ்சனம், அடங்காமை, அன்பின்மை, அவமதித்தல், அச்சம், அபகரித்தல், அறிவீனம், அநீதி, அறிவிக்காமை, கலகம், கடுங்கோபம், கஞ்சத்தனம். இப்படியாக இந்த பாவப்பட்டியலை நாம் ஒவ்வொரு வரிசையாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே கவலைப்படுவது ஒரு பாவம் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே கவலைப்படாத நாட்களே கிடையாது. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு நமக்கு எதிரான காரியங்கள் நம்மை வந்து நம்மை கவலைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த உலகம் நமக்கு இருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டபடியா நீங்க எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆகவே நாம் கவலைப்படக்கூடாது. கவலை, நீங்க அச்சம் என்கிற பாவத்தை குறித்து பார்த்தோம். அந்த பயம் வரும்போது நமக்கு என்ன வருகிறது? கவலை வருகிறது. அந்த ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஏன்னா கவலை வருவதனுடைய நோக்கமே நமக்கு எதிரான நிலைகள் வரும்போது முதல்ல என்ன வருகிறது? பயம் வருகிறது. பயம் மூலமாக நமக்கு என்ன வருகிறது? கவலை வருகிறது. ஒரு ராஜா ஒருவர் ஒரு வாலிபனுக்கு தண்டனை கொடுத்து விட்டார். ஆனா அந்த தண்டனை அவனுக்குரியது அல்ல. ஆனா ராஜா ஒரு பொல்லாத ராஜா. அவருக்கு ராஜா நினைச்சா யாருக்குன்னா என்ன தண்டனை கொடுக்கலாம், காரணம் சொல்ல முடியாது. ஆனா அந்த தண்டனை அவன் செய்த தண்டனையே கிடையாது. ஆனாலும் தண்டனை கொடுத்து விட்டார்கள். அவன் சிறைச்சாலையிலே போட்டு விட்டார்கள். ஆனா மக்கள் எல்லாம் அந்த வாலிபனை ரொம்ப நேசித்தார்கள். அதனால ஒரு கூட்ட மக்கள் ராஜாவிடத்துல வந்து முறையிட்டார்கள். ராஜா, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது, அவன் இந்த தண்டனைக்கு அவன் உரியவனே இல்ல. அவரு சொல்லிட்டாரு, இல்ல நான் யோசித்து தான் சொல்லி இருக்கிறேன். இல்ல ராஜா, அவங்க தப்பு செய்யல, தயவு செய்து அவன் விடுதலை பண்ணுங்க. சரி, அப்படின்னா ஒரு வாய்ப்பு, அவனை கூப்பிடுங்க. சிறையில தான் அவனை கொண்டு வந்தாங்க. அப்போ ராஜா வந்து ஒரு காரியத்தை அந்த வாலிபனுக்கு சொல்ல, நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அதை நீ சரியாக செயல்படுத்தி விட்டா உன்னை விடுதலை பண்ணிடுவேன். இல்லை என்றால் உனக்கு தண்டனை நிச்சயம், தொடர்ந்து நீ சிறைச்சாலையில தான் இருக்கணும். சரி சொல்லுங்க ராஜா, எனக்கு வேற வாய்ப்பு இல்லை, அதை கேட்கணும் ஆகணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, இல்ல, உன்னிடத்துல ஒரு செம்மறி ஆடை நான் கொடுப்பேன். அந்த ஆடை நீ 30 நாட்கள் நீ உன் வீட்டுல வைத்து நான் கொடுக்கிற ஆகாரத்தை மட்டுமே அதுக்கு கொடுக்க வேண்டும். அது 30 நாள் கழித்து அந்த செம்மறி ஆட்டை நீ கொண்டு வரும்போது அது வெயிட் 1 கிராம் கூட கூடி இருக்க கூடாது. ஆனா அதுக்கு எந்த வேலையும் கொடுக்க கூடாது, எங்கேயும் அனுப்ப கூடாது. ஆனா வீட்டிலேயே வைத்து என்ன பண்ணணும்? 30 நாளும் அதை நீ வந்து ஃபீட் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும். அது நான் கொடுக்கிற ருசியான உணவு தான் நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதை பார்ப்பதற்கு நாங்க ஆள் வைத்திருக்கோம், ஏமாற்ற முடியாது. இவன் சரி சொல்லிட்டு சரி 1 மாசம் தண்டனை தள்ளி போயிடுச்சு வாங்கிட்டு போயிட்டான். போகும்போது ஒரே கவலை, சாப்பிட்டு ஏதோ அதை வந்து மேய விட்டோம்னா கொஞ்சம் வெயிட் ஆகுது, அது குறையும். வீட்டிலே வச்சு கொடுக்கிற உணவு, அதுவும் நல்ல உணவு, நல்ல ஆடுகளுக்கு ஏற்ற உணவை ராஜா கொடுத்து அனுப்பிச்சிட்ட 1 மாசத்துக்கு உரியத. என்ன பண்றது? கலக்கத்தோடு அவன் போய்கொண்டே இருக்கிறான். இப்போ ஒரு வயதான ஒரு பெரியவர் அங்க இருக்கிறார், இவனை தெரிந்தவர். இப்ப என்னப்பா இப்படி கவலையா போறீங்க? ராஜா எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு, சில தண்டனை இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சொல்லிட்டாரு. நான் 30 நாள் இந்த செம்மறி ஆட்டை நான் போஷிக்க வேண்டும், வெயிட் 1 கிராம் கூட கூடாதுன்னு சொல்றாரு. அது எப்படி முடியும் அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை காதுல நைஸா சொன்னார். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. போனா 1 மாசம் முடிஞ்சது. நேரா கொண்டு வந்து அரண்மனையில வெயிட் போட்டாங்க. ஆச்சரியம் என்னன்னா வெயிட் கூடவே இல்லை.
அதே வெயிட் அப்படியே இருக்கு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ராஜாவுக்கு. அப்போ ராஜா கேட்டாரு, நீ எப்படி என் வெயிட் கூடாம இருந்தது? ஆச்சரியமா இருக்குது எனக்கு. ஏன்னா வெயிட் கூடாம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவ்வளவு சாப்பாடு அதுக்கு கொடுத்துருக்க, ஆனா ஏன் வெயிட் கூடல? அப்போ சொன்னேன், இல்ல ராஜா, எனக்கு ஒரு பெரியவர் ஒரு ஆலோசனை கூறினார். என்னன்னா, எங்க வீட்டுல இந்த ஆடை நாங்க கட்டி வைத்து நாங்க சாப்பாடு வச்சுட்டோம். ஆனா அது பார்க்கும்படியாக அதற்கு எதிர ஒரு ஓநாயை நான் கட்டி வச்சுட்டேன். ஒரு ஓநாயை நான் கட்டி வச்சனால அது என்னதான் சாப்பிட்டாலும் ஓநாய் ஆடுக்கு பெரிய பகை. அப்ப அந்த ஓநாயை பார்த்து 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 இது சாப்பிடும் போது அது என்ன நடக்குது? அதுக்கு பயம் வருகிறது. பயம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது? அது மனசுல ஒரு கவலை வருகிறது. கவலை வந்தா வெயிட் கூடாது. அதனால என்ன ஆச்சு? அதே வெயிட் அப்படியே இருக்குது. அப்போ ஒரு மனுஷனுக்கு பயம் வரும்போது கவலை வருகிறது. கவலை வரும்போது நாம் என்ன பண்ணுகிறோம்? தன்னையே நாம் இழந்து விடுகிறோம் என்று சொல்லி, அதற்குரிய லாபத்தை நாம் இழந்து விடுகிறோம் என்று சொல்லி ராஜா உணர்ந்து அவனுடைய புத்தி கூர்மைக்காக இந்த வாலிபனை விடுதலை செய்ததாக அந்த கதை சொல்லப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இந்த சின்ன கதை தான் இன்னைக்கு பயம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது. அது விதமாக கவலை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த உலகம். யாராவது ஒரு மனுஷன் எனக்கு கவலை இல்லைன்னு யாராவது சொல்லுங்க. நீங்க கைகளை வைத்துட்டீங்களா? எப்பா என் விஷயத்துல தான் எல்லாமே இருக்கிறீங்க. எல்லாருக்கும் கவலை உண்டுங்க. ஏதோ ஒரு விதம் டிசன்டிஷனா இருக்கும் கவலை. நான் ஏற்கனவே இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். ஒரு பாசிட்டிவ் தான் கவலையை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த வாரத்துல உங்களுக்கு என்னென்ன கவலையோ அதையெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு மூட்டையா கட்டிட்டு வாங்க, பார்த்துக்கலாம் நம்முடைய சபை மக்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கிறதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அடுத்த வாரம் எல்லாம் அவங்களோட வந்தாங்க. எல்லா கையிலும் ஒரு மூட்டை இருக்கு. எல்லா கையிலும், ஆனா சைஸ் வேற மாதிரி இருக்கு. ஒருத்தர் சின்ன மூட்டை ஏற்றுட்டு வந்தா, ஒருத்தர் பெரிய மூட்டை, ஒருத்தர் கொண்டாட்டியே தூக்கிட்டு வரான். ஏன்னா அவனுக்கு அதுதான் கவலை போல இருக்குது, அது தூக்கிட்டு வரான். ஒருத்தர் டீச்சர் பேரை போட்டு வரான். இப்படிலாம் நிறைய கவலை, நிறைய ஏதோ ஒரு இடத்துல கவலை. ஆனா எல்லாரும் வந்தாங்க. பாஸ்டர் கூட ஒரு மூட்டையை வச்சிருந்தாரு. ஆனா ஒரு மனுஷன் மட்டும் கையை ஆட்டிக்கிட்டு அப்படியே நடந்து வரான். ஆச்சரியமா ஆயிடுச்சு பாஸ்டருக்கு. என்னடா இது, இவ்வளவு பேர் வந்தாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து எல்லாரும் ஒரு மூட்டையை வச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு கவலை இருக்கு. ஆனா ஒரு மனுஷனுக்கு மட்டும் கவலை இல்லையே சொல்லி ஒரு மைக்ல சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த வாலிபரை பாத்தீங்களா, கவலை இல்லாத இந்த நம்ம திருச்சபையில இந்த ஒரு வாலிபர் உடனே, ஐயா தயவு செய்து நிறுத்துங்க, அவசரப்பட்டாதீங்க, இவங்கெல்லாம் மூட்டைய கையில தூக்கிட்டு வந்துட்டாங்க, ஏன் கவலை லாரியில வந்துகிட்டு இருக்குது, அதனால என்ன தூக்கிட்டு வர முடியல, லாரியில அடிச்சுட்டு இருக்க வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேர் லாரியில கொண்டு வரீங்களோ இல்ல சின்ன மூட்டையில. ஆனா கவலை இல்லாத மனுஷன் கிடையாது. ஆனா வேதம் சொல்கிறது, நீங்கள் கவலை படாதீர்கள். மத்தேயு விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல அதுதான். எத்தனை முறை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், 6 முறை வருகிறது. கவலை படாதீர்கள், கவலைப்படுகிறதுனாலே கவலை கொள்ளாதீர்கள் இப்படி சொல்லி ஆண்டவருடைய கட்டளை அது. அப்ப கட்டளை மீறுவது பாவமா? பாவம் இல்லையா? பாவம். அப்ப நீங்க கவலைப்படக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த நிலையிலும் என்ன காரியமானாலும் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நான் தமிழ்ல பாத்தீங்கன்னா கவலைக்கு நிறைய ஒரு வார்த்தைகள் நீங்க நினைச்சுக்கலாம். கவலைப்படுவது, கலங்குவது, திகைப்பது, இல்ல அது அவரோட சேர்த்து பயப்படுவது, அதுவும் அந்த லிஸ்ட் அப்படி சேர்ந்து வருகிறது. அதனால நாம் கலங்குவது, திகைப்பது, கவலைப்படுவது ஒரு பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படியாக வேதம் சொல்கிறது, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரர்களுக்கோ கலக்கம், கவலை என்று சொல்றது. யார் கவலைப்படுவார்களா? வேதம் சொல்கிறது அக்கிரமக்காரர்கள். நாம் அக்கிரமக்காரர்களா? நாம தேவன் நம்மளை என்ன சொல்கிறது? நீதிமான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தவறுகிறோம், தவறு செய்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம பேர் சொல்லி அழைத்து நம்ம என்னவா மாற்றி வைத்திருக்கிறார்? நீதிமான்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களா நீதிமான்கள். நீதிமான்கள் ஒரு அறிவை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு சிலர் அக்கிரமக்காரங்களாவே இருக்கிறீங்க, அப்படி இருங்க, கண்டினியூ பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெரி குட். சரி, அப்ப நீதிமான்களுக்கு என்ன இருக்காது? கவலை இருக்காது, கலக்கம் இருக்காது, திகைப்பு இருக்காது. வந்தாலும் என்ன பண்ணும்? நாம் மாறி போகும் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் 1 கொரிந்தியர் 7:32 வாசிக்கிறோம், நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது, நீங்கள் கவலைப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, கவலைப்படாதீர்கள் சொல்ற. பவுலுக்கு எவ்வளவு பெரிய கவலை தெரியுங்களா? அவர் உபத்திரவத்தின் குகையிலே வாழ்ந்தவர். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல்.
எவ்வளவுக்கு அளவு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உபத்திரவப்படுத்தினாரோ அந்த உபத்திரவங்களை அவருடைய வாழ்நாள் முழுவதுமே அவர் என்ன பண்ணார், சந்தித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் பவுல் அடிக்கடி சொல்வார், நான் உபத்திரவத்தை பட்டேன், நான் நெருக்கப்பட்டேன், என் மனம் உடைந்தது, என் மனம் கலங்கினது, இந்த வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவார். அவர் அந்த ஒரு காரியத்தை கூட அதிகமாக ஜெபிக்கிறார். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, ஆனால் அது நீங்கும்படியாக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். எத்தனை முறை? 3 முறை வேண்டிக் கொண்டேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். உபத்திரவத்தின் மத்தியிலே அவர் சந்தோஷம். அதான் அவர் அடிக்கடி அந்த வார்த்தை சொல்வார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கிறோமா? நீங்க பாஸ்டர் ஈஸியா சொல்லிட்டீங்க, எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. ஆமா, எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும்? புருஷன் டார்ச்சர், பொண்டாட்டி டார்ச்சர், பிள்ளைங்க டார்ச்சர், மாமியார் மாமனார் டார்ச்சர், அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் அப்படியே சுத்தி இங்க வந்தா நீங்க டார்ச்சர், சுத்தி நீங்க டார்ச்சராவே இருக்கிற பாஸ்டர், நாங்க கவலை இல்லாம இருக்க முடியும்? ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா நிலைகளும், அதனால அவர் சொல்றாரு எப்பொழுது, ஒரு நேரம் அல்ல. நமக்கு பிடிச்ச ஒரு காரியம் இருந்தா சந்தோஷமா இருக்கும், அது சாதாரண காரியம். ஆனா உங்களுக்கு விரோதமான காரியம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? சந்தோஷம். கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவது ஒரு பாவம், அது பாவப்பட்டியல் அதையும் சேர்த்துக்கங்க. அதனால ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே இனிமே நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. அதுதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் நிறைவாய் நாம் அதை பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்லாமல் யோவான் 14:1 உங்களுக்கு தெரிந்த வசனம், ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, கவலைப்படாதிருப்பதாக என்று சொன்னார். நிறைய நேரத்தில் நம்ம இந்த கலக்கத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த நிலையில நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நாம் கவலைப்படக்கூடாது என்று நான் சொன்னேன். அதான் கவலை வரும்போது நாம் சந்தோஷமா இருக்கணும். மத்தேயு சுவிசேஷத்தை வாசிங்க, மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 5:12 வாசிங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுன்னா, நம்முடைய கவலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய கலக்கங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய பயத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அது நிமித்தமாக என்ன கிடைக்குமா? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். நீங்க கவலைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பலன் குறுகி போகும், உங்களுடைய பலனும் குறுகி போகும், உங்களுடைய பலனும் குறுகி போகும். இப்போ பரலோகத்தில் மிகுந்த பலன் வேண்டும் என்றால் நீங்க இந்த உலகத்திலே கவலைப்படாமல் சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் யோவான் 15:11 இப்படியாக வாசிக்கிறோம், என்னுடைய சந்தோஷம் உங்களே நிலைத்திருக்கும்படியும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாகவும் சொன்னேன் என்று சொல்கிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? கல்வாரியுடைய பிள்ளைகள் பிரச்சனை இருக்குங்க, பிரச்சனை உண்டு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தீர்க்கமா பார்க்க, ஏன் கவலைப்படுகிறோம் என்பதை தான் நம்ம இன்னைக்கு 3 பார்க்க போகிறோம். 3 வார்த்தைகள் அதை பேசி நான் முடிக்க போகிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்காக கவலைப்படுகிறோம் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்க உலக காரியங்களுக்காக நாம் கவலைப்படுகிறோம், ஒன்று. 2வது, இந்த உலகத்திலே நாம் உபத்திரவத்தின் நிமித்தமாக கவலைப்படுகிறோம். 2 காரியம் தாங்க, அதை நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். உலக காரியங்களுக்காக நாம் கவலைப்படுகிறோம், உண்மையா இல்லையா? இந்த உலகத்துல நமக்கு வீடு வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். உலக காரியங்கள் இதெல்லாம் எல்லாருக்கும் தேவைதான். ஆண்டவர் உலக ஆசீர்வாதங்களையும் தரும்படியாக தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களை வெறும் ரட்சித்து ஆண்டவர் அப்படியே இன்னும் உங்களுக்கு ஏழ்மையாகவே கீழாகவே உங்களை வைத்திருக்க ஆண்டவர் விரும்புறது கிடையாது. கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாகத்தான் அழைத்திருக்கிறார். அப்ப இந்த உலக காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது. யார் கவலைப்படுவார்? உங்களுக்கு உலக காரியங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு கர்த்தர் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறார், மறந்துடாதீங்க. அப்ப அவர் உங்களை அப்படி விட்டுருவாரா? உங்களுடைய கவலைகளை ஆண்டவர் கண்டிப்பாக தீர்ப்பார். மத்தேயு சுவிசேஷம் 6:24 வாசிங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 2 எஜமான்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஊழியம் செய்யக்கூடாது, ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றொருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஹல்லேலூயா. நீங்க 2 விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்யணும், தேவனோடு இருக்கணும். தானா உலக காரியங்கள் வரும்.
ஆனா தேவனை விட்டு விட்டு நீங்க உலக காரியங்களுக்காக எந்த பிரயாசம் பண்ணினாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரவே தராது. எதற்காக நாம் கவலைப்படுகிறோம்? ஆண்டவர் அதிலிருந்து காலங்களே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஒருவர் நமக்கு தெரிந்தவர் நல்ல வீடு வாங்கி நல்ல கார் வாங்கி நல்ல வசதியா இருக்கலாம். நமக்கு அன்றாட தேவைகளே ஒருவேளை கஷ்டத்துல இருக்கலாம். அதற்காக நீங்க ஆண்டவரை நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு நிலையிலும் நீங்க கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவர் வேலை வரும்போது என்ன பண்ணுவார்? குறித்திடும் வேலை உங்களை உயர்த்திடுவார். பாருங்கள, குறித்திடும் வேலை நம்மை உயர்த்திடுவார். அதுக்கு என்ன பண்ணணும்? அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். நம்ம அடங்க மாட்டோம், ஆனா ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும். அதை விட்டு நம்ம அடங்க மாட்டோம், ஆனா ஆசீர்வாதம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் தர மாட்டார். வேற நிறைய பேர் நம்மளை சார்ந்தவர்கள், நம்மளை காட்டிலும் ஆசீர்வாதம் இருக்கிற மக்கள் உண்டு. ஆனா நீங்க உலக பொருளுக்காக, உலக காரியங்களுக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. அது ஒரு பாவம். ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நீ என்ன வேணா எனக்கு செய்ய. ஆண்டவர் வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி, வேற இல்லாம இருந்தாலும் சரி, இல்ல வேற இருந்தாலும் சரி, நான் சொந்த வீடு வச்சிருந்தாலும் சரி, வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி, எனக்கு கார் இருந்தாலும் சரி, பைக் இருந்தாலும் சரி, சைக்கிள்ல போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, எல்லா நிலைகளிலும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் நம்புகிற ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கவலைப்படாமல் வாழும்போதுதான் என்ன பண்ண முடியும்? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நம்ம வந்து கொள்ளலாம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக ஆண்டவர்களை கடைசி வரைக்கும் அப்படி நான் அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். உங்கள் மனதை தொட்டு நீங்க சொல்லுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்கிறார்களா? இல்ல நான் நல்லா இருந்த பாஸ்டர், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னும் ரொம்ப டவுனா போயிட்டேன் யாராவது சொல்லுவீங்களா? சொல்லவே முடியாது. கொஞ்சமாவது ஆண்டவர் என்ன பண்ணிப்பாங்க? உங்களை உயர்த்தி கண்டிப்பாக வைத்திருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பற்றாதபடி இன்னும் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம என்ன பண்றோம்? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது ஒரு பாவம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே உணர்த்துகிறார். மார்த்தாள் மரியாள் இயேசுவை அவ் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல நீங்க அதை வாசிங்க, 41 42 வாசிங்க. லூக்கா 10 41 42 இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு மார்த்தாளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து, அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும். மார்த்தாள் அநேக காரியம், நம்மள மாதிரி அங்க எதற்காக அவர் கவலைப்பட்டார்? அநேக காரியங்கள் ஆண்டவர் சொன்னார். அவருடைய உள்ளத்துல நிறைய காரியங்களை குறித்து ஒரு கவலை இருந்திருக்கலாம். இங்க ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது இவன் என்ன பண்றா? வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். நல்லதுதான், அது பெண்களுக்கான ஒரு காரியம். இப்போ ஒரு வீட்டுக்கு சபையில இருந்து, திருச்சபையில இருந்து வராங்க, இல்ல நண்பர்கள் வராங்க, அப்படியே தண்ணி கூட கொடுக்காம அவங்களை நம்ம அனுப்புவோமா? அது தமிழர்களுடைய பண்பும் கிடையாது. விருந்தோம்பல் என்று சொல்லுவோம். அப்போ எல்லாருமே அவருடைய பாதத்துல நீங்க நம்ம பாஸ்ட் குடும்ப ஜபம் நம்ம அவங்களுக்கு வைக்கிறது இல்லை. நான் ஒருவேளை சொல்ல மாட்டேன், பாஸ்ட் டக்குன்னு சொல்லிடுவார். வீட்டுல நடந்துகிட்டே இருந்தா திடீர் செய்தி அப்படின்னு இருக்குவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? தயவு செய்து யாரும் ஒன்றும் செய்ய வேண்டாம். காபி போடுறதா இருந்தாலும் சரி, இட்லி அடிக்கிறதாலும் சரி, சாம்பார் வைக்கிறதாலும், கறி வைக்கிறதாலும் எல்லாம் நீங்க அப்புறம் வைங்க, நாங்க வெயிட் பண்றோம். என்ன பண்ணுங்க? உட்கார்ந்து வார்த்தைய எங்க இருந்து வந்து நினைக்கிறீங்க? இயேசு என்ன சொன்னார் மார்த்தாளை பத்தி? அம்மா, இதெல்லாம் கவலைப்படுறியம்மா, உலக காரியங்களுக்காக வேணாம், உட்காருமா. மரியாதோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவளுக்கு தெரிந்திருந்தது, மரியாதைக்கு தெரிந்திருந்தது. ஏன்னா எல்லாவற்றையும் காட்டிலும் தேவனுடைய வார்த்தை தான் விளையாடுகின்றது. ஆனா மார்த்தாளோ வீட்டு வேலை செய்வதற்காக அவசியம் தான். ஒண்ணுல அவங்க என்ன பண்ணிருக்கணும்? முன்னாடியே செஞ்சிருக்கணும். இல்லைன்னா முடிந்தவர்கள் வார்த்தைகளை கவனிக்கணும். நீங்க எத்தனை பேர் வார்த்தையை கவனமா கேட்கிறோம்? நான் சொல்லட்டுமா? உங்களுடைய சிந்தனைகள் பாஸ்ட் எப்ப முடிப்பார்? இன்னும் பாயிண்ட்டுக்கே வரலையே, இன்னும் 3 பாயிண்ட் வேற அவர் பேசணுமே. 11 மணி ஆக்குவார். ஏற்கனவே வெயில் முடியல, அப்படியே உசுல சத்தம் மட்டும் தான் வரல, அடக்கி வச்சிருக்கீங்க. சத்தம் போடுங்கன்னு சொல்லிட்டா எல்லாம் காத்து விடுவீங்க. நீங்க அந்த அளவுக்கு இல்ல. ஒரு ஜபம் ஒண்ணு பண்ணுங்களா? இனிமே உங்களுடைய ஜபம் சர்ச்சை என்ன பண்ணிடலாம்? ஏசியா மாத்திடலாம். கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க. ஆமா, ஏசியா மாத்திட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. வெயில் காலம் குளிர் எல்லாம் அப்ப குளிர்த்தி என்ன பண்ணுவாங்க? ஏசி எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. எல்லாம் ஒண்ணு ஏசி வேணும், ஒண்ணு ஏசி வேணாலும், இதுக்கே ஃபேன் வேணும், ஃபேன் வேணாம், கஷ்டம். ஆனா ஏசி வாங்குறது ஒரு பெரிய பேர். ஏன்னா நம்முடைய ஆடியோ சிஸ்டம் எல்லாம் மாற்றணும், பெரிய தேவைகள் இருக்கு. அப்புறம் ஆண்டவர் செய்வார். இதுக்கு ஒரு சின்ன ஜபத்தை தொடர்ந்து எடுப்போம்.
சீக்கிரமாக ஏசி போட்டு நல்ல குழு குழு உட்காந்து ஏன்னா இன்னும் தூங்கலாம். இன்னைக்கு இந்த எனக்கு தெரிஞ்சு மற்ற நாளை விட இன்னைக்கு தூங்குறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா தூங்க முடியல, வெக்க வேலை அதிகமா இருக்கு, தூங்க முடியாது. ஏசி போட்டாங்கன்னா சந்தோஷம், பாஸ் மட்டும் பேசிட்டே இருப்பாரு, நம்மளா என்ன பண்ணலாம், தூங்கல. ஆனா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நம்முடைய உலக காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம், உலக காரியங்களுக்காக நாம் கவலைப்படுகிறோம். நீங்க விதை ஓமை ஆண்டவர் சொல்கிறார். விதை ஓமை உங்களுக்கு தெரியும், அதை வாசிக்க வேணாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அதுல வழியருகே விதை விதைக்கப்படுகிறது, கற்பானை அருகே விதை விதைக்கப்படுகிறது, முள்ளுள்ள இடங்களிலே விதை விதைக்கப்படுகிறது, நல்ல நிலத்தில் விதை விதைக்கப்படுகிறது. இதுல ஒவ்வொரு அதுக்கு உதாரணத்தையும் ஆண்டவர் சொல்கிறார். பறவைகள் பட்சித்தது, காய்ந்து போனது, நெருக்கி போட்டது. அந்த மூன்றாவது தான் நம்ம இப்ப கவலை. என்னதுன்னா நீங்க வாசிங்க 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நினைக்கிறேன். 19ஆம் வசனம் இல்ல 21 வாங்க, 20-21 வாசிங்க. சரி, ஆகிலும் இதுதான் கவலை. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள். என்ன வந்தது, உலக கவலை. வசனத்தினாலே கேட்கிற போது வசனத்தை கேட்கிறோம், போய் வீட்டுல போகும்போதே என்ன ஒரு ஆட்டோமேட்டிக்கா கவலை சூழ்ந்துடும். பாஸ்டர் இவ்வளவு சொன்னாரு, கவலைப்படாதீர்கள் சொன்னாரு, வாசல் விட்டு வெளியே வந்த உடனே என்ன வந்துருச்சு, கவலை வந்துருச்சு. அப்படி வாசிக்குமா, மயக்கமும் என்ன நடக்குமா, உலக காரியங்களுக்காக நீங்க கவலைப்படுகிறதுனால ஒரு பயனும் இல்லாமல் போவார்கள். ஆனா நல்ல நிலையில் விதைக்கப்பட்டவர்கள் 30, 60, 100 ஆண்டவர் பலனை கொடுப்பார் என்று வாசிக்கிறோம். அப்போ முதல் காரியம், உலக காரியங்களுக்காக கவலைப்படுகிறோம். ஆகவே உலக காரியங்களுக்காக கவலைப்படக்கூடாது. சரி, இப்பதான் செய்திக்குள்ளே நான் வரேன். இரண்டாவது காரியம், உபத்திரவங்களினால் நாம் கவலைப்படுகிறோம். இது எல்லாருமே தெரியும். ரொம்ப பிரச்சனை பாஸ்டர், டெய்லி பிரச்சனை பாஸ்டர், ஜெபம் பண்ண முடியல, பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நல்ல வார்த்தை எனக்கு சொல்லிருக்கு, கவலைப்படாதீங்க, பாக்குறேன், ட்ரை பண்றேன், வீட்டுல போய் ட்ரை பண்றேன், வெளியே போய் ட்ரை பண்றேன், வேலையில ட்ரை பண்றேன். எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? வாழ்க்கையே கவலைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது. நான் எப்படி, ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், கவலை வந்தாலும் கவலைப்படக்கூடாது. நீங்க கவலைப்படாதீர்கள். கவலைப்படுகிறதால ஒரு மூலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அப்ப எதுக்கு வீணா நீங்க கவலைப்படுறீங்க? ஆண்டவருடைய சித்தத்தை, தம்முடைய சித்தத்தை ஆண்டவர் உங்களில் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கவலைப்படுவாங்க. ஏன்னா ஆண்டவராலே இந்த பிரச்சனை நமக்கு வருகிறது ஏற்றுக்கொள்ளும். அப்ப உபத்திரவங்களுக்காக நாம் கவலைப்படுகிறோம். சரி, என்னென்ன உபத்திரம் நமக்கு வருகிறது, அதுக்கு ஒரு 3 உதாரணத்தை பார்த்து நான் முடிக்கிறேன். முதலாவது, என்ன உபத்திரம் நமக்கு வருதுன்னா, சஞ்சலங்களினாலே நாம் கவலைப்படுகிறோம். நமக்கு எதிராக திடீரென்று வருகின்ற ஒரு சூழ்நிலைகளாலே நாம் கவலைப்படுகிறோம். இது உபத்திரவங்கள் நமக்கு வரக்கூடியது. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்கள். இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் அடுத்த காரியத்துக்கு செல்கிறேன். மத்தேயு 4:38ஆம் வசனத்தை வாசிங்கள். மார்க் 4:38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போவது. சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டு ஒரு கேள்வி, உமக்கு இது யார் கேட்கணும்? நியாயமா? ஆண்டவர் தானே நம்மளை பார்த்து கேட்கணும்ல. ஆனா இவர்களுக்கு பயம் வந்துருச்சு. பயத்துக்கு நிமித்தமாக என்ன வந்துருச்சு? கவலை வந்துருச்சு. என்ன கவலை? ஆண்டவர் எங்க தூங்கிட்டு இருக்காரு? வீட்டுல தூங்கல. எங்க தூங்குறாரு? போட்ல தூங்கிட்டு இருக்காரு, படகுல தூங்கிட்டு இருக்காரு. படகுல தூங்குனா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா திடீரென்று அங்க என்ன வருகிறது? கடல்ல கொந்தளிப்பு உண்டாகிறது. சுழல் காற்றினாலே படகு அவிழ்ந்து விடும்படியான ஒரு சூழ்நிலை, சஞ்சலம். சீஷர்களுக்கு சஞ்சலம், சீஷர்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீரென்று ஒரு எதிரான நிலை.
சீஷர்கள் உங்களுக்கு தெரியும், மீன் பிடிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, இயேசு இருக்கிறார். எல்லாரையும் காட்டிலும் இயேசு இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலன் அவங்களுக்கு. அதனால எந்த ஒரு கவலை கிடையாது. அது குறிப்பாக அவர்கள் படகை எடுத்துக்கொண்டு போகும்போது இந்த நேரத்தில் இந்த புயல், இந்த எதிரான காரியம் வராது என்று நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஆனா திடீரென்று என்ன நடக்குதுங்க, ஒரு புயல் உருவாகுது. படகு சுழல் காற்றினாலே அமிழத்தக்கதாக ஒரு ஆட்டம் அங்க காணுகிறத பார்க்கிறோம். அப்பதான் ஆண்டவரை நோக்கி இந்த சீஷர்கள் இந்த கேள்வி எழுப்புகிறார்கள், உமக்கு நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவருக்கு கோபம் வருமா வராது இல்ல? அடுத்த வசனத்தில் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே மெய்தனாய் இருக்கிறார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதி உண்டாயிட்டு. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க 40 வசனத்தை. அவர் சீஷர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு? அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, சஞ்சலங்கள் வரும்போது பயம் வருகிறது, இரண்டாவது விசுவாச குறைவு வருகிறது, அப்பதான் கவலை வருது. நீ பாருங்க, ஆனா கவலைக்கு முன்னாடி ரெண்டு காரியம் வந்துருது. ஆனா ரொம்ப தெளிவா சொல்றார் சீஷர்களுக்கு, நீங்க ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுடைய விசுவாசம் எங்கே போகும்? ஒருவேளை இயேசு இல்லைன்னா கூட உங்க தானா ஒருவேளை புலம்பிக்கிட்டு இருந்தா கூட நியாயம் இருக்கு. ஐயோ காத்து வந்துருச்சு, எதிர்பார்க்கலையே, ஆண்டவர் அப்ப நோக்கி இருக்கலாம். ஆண்டவர் படுத்துக்கிட்டு இருக்காரு, ஆண்டவர் அந்த கப்பல் இருக்கிறாரு. ஆனாலும் சஞ்சலங்கள் வரும்போது சீஷர்களே கவலைப்பட்டார். நீங்களும் நானும் ஏமாற்ற கூடவே 3 வருடங்கள் கூடவே ஓடி 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 அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் பார்த்தவர்கள் இன்னைக்கு இயேசு கூட இருந்தும் கவலைப்படுகிறார். இந்த இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார், உங்க வீட்டுல தான் இருக்கிறார், உங்களோட தான் இருக்கிறார். ஆனாலும் பயம் வருகிறது, அவிசுவாசம் வருகிறது, அதோடு சேர்த்து கவலை வந்துச்சுன்னா உடம்பு போகுது, டாக்டர் ஓடுறோம், வியாதி வருது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சஞ்சலங்களினால் நீங்க கவலைப்படாதீர்கள் என்று இந்த நாளிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எதிரான நிலைகள் கண்டிப்பாக வரும். உங்களை சந்தோஷமா இருக்க பிசாசு ஒருபோதும் விட மாட்டார். ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் என்னோடு இருக்கார், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும், அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். ஆகவேதான் நம்ம கவலைப்பட மாட்டோம். இப்போ முதல் உபத்திரவம் சஞ்சலங்களினாலே நம்ம வருகிறது. ஆகவே இதற்கு கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இரண்டாவது சஞ்சலம் எதனால் வரும் தெரியுமா? சத்துருக்களினால் வரும், விரோதிகளினாலே வரும், எதிரிகளினாலே வரும், பக்கத்து வீட்டுல இருந்து வரும், வீட்டுக்குள்ள இருந்து வரும், நமக்கு சத்துருவாய் மாறி போவார்கள். அதினமாக ஒரு கவலை வரும். இதெல்லாம் உலகத்துல நடக்கிற காரியத்தை சொல்றேன். சஞ்சலங்கள் நமக்கு எதிராக காரியங்கள் மூலமாக, நிகழ்வின் மூலமாக வரும். இரண்டாவது சத்துருக்கள் நமக்கு எதிராக வருமா? வீட்டுக்கு சுத்தி நமக்கு எத்தனை 20 எல்லாருமே உங்களோட ஐக்கியமா இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இருக்க மாட்டோம். சொந்தங்களே என்ன பண்ணுவோம், நமக்கு விரோதமா இருப்பான், சத்துருக்களா இருப்பான். ஒரே கவலை, கூட சொந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் எனக்கு எதிராக வருகிறது. நான் எப்படி கவலைப்படாம இருக்கிறேன் இல்ல, ஒரு யோசனை வருகிறது. இங்க சத்துருக்களினாலே அப்புறம் நம்ம விரோதிகள் நிறைய இருப்பாங்க. பிசாசு நமக்கு விரோதி, பிசாசு நமக்கு எதிரி, பிசாசு நமக்கு எதிராக எல்லாத்தையும் செயல்படுத்துவான். அவன் டைரக்டா வர மாட்டான், ஆள் அனுப்புவான். அவன் ஆள் மூலமா தான் செய்வான். நீங்க கவலைப்படக்கூடாது. என்ன எதிரான நிலையில் வந்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. இயேசுவையே நோக்கி பாருங்க. இயேசுவை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய சத்துருக்களின் எதிராக வரக்கூடிய எல்லா நிலைகளும் கவலைகளும் கர்த்தர் மாற்றுவார். அது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம். சத்துருக்கள் எதிராக வந்தார்கள். நல்ல ஒரு ராஜா. ராஜாக்களை பத்தி நான் பாவங்களை குறித்து, தண்டனைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருகிறேன், அவர்களுடைய காரியங்கள். அதுல யோசபாத்தை குறித்து நான் எடுக்கல. ஏன்னா யோசபாத் ஒரு நல்ல ராஜாவாகத்தான் அவர் செய்யப்படுகிறார். ஒரு சில காரியங்கள் செய்தால் கூட கர்த்தர் அவருக்கு தண்டனை பெருசா கொடுக்கல. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்ற ஒரு ராஜா யோசபாத் ராஜா. அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கலக்கம் வருகிறது, ஒரு பெரிய கவலை வருகிறது. ஏனென்றால் எவ்வளோ அரண்மனை அவன் அதிகமாக திடப்படுத்தி வைத்திருந்தாலும் அவனுக்கு விரோதமாக எதிரிகள் பலத்து வந்தார்கள், நிறைய பேர் வந்தார்கள், கூட்டம் கூட்டமாய் வந்தார்கள். அவன் இயேசுவிடத்திலே அந்த கவலையை சொல்லுகிறான், அந்த கலக்கத்தை அவன் சொல்லுகிறான். ஆண்டவரே, இது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு
ஒரு கூட்டம் வரலங்க, நிறைய கூட்டம் வந்து எதிராக வந்தது. அதனால அவன் என்ன பண்ணுகிறான்? கவலைப்படுகிறான் என்று வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவரை அவன் அறிந்திருந்தபடியா என்ன நடந்தது? 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஊழியக்காரர் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், கேளுங்கள், பயப்படாமலும் என்ன பண்ணணுமா? பயப்படாமலும், ஆமா அதுதான் சொன்னேன், கவலைப்படாமல், கலங்காமல், திகைக்காமல், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வார்த்தைக்கு ஒத்த வார்த்தைகள் தான். அப்போ நீ பயப்படாமல் மட்டுமல்ல, கவலைப்படாமல், கலங்காமல் இருங்க. ஏன்னா இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. கரையை விட்டு அழைச்சிருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு சத்துருக்களினால் வரக்கூடிய யுத்தங்கள் இது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களோடு இருந்து உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? கவலைப்படணும். கவலைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அவ்வளவுதான். இப்ப அந்த கவலை வந்து கொஞ்சம் அதிகமா, நீங்க கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு இருந்து ஆண்டவர் உங்களுக்காக அந்த சத்துருக்களை என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். சண்டை போடுவார். அவர் சண்டை போடுவாருங்க. நீங்க எதுக்குங்க கத்தி எடுக்கணும்? ஆண்டவர் பார்த்து கொள்வார். இவங்க என்ன சண்டை போட்டாங்களா? ஆமா, ஆண்டவர் பெரிய வெற்றியை கொடுக்கிறார். நீங்க அதெல்லாம் சொன்ன நேரம் ஆயிடும். என்ன நடக்குது? 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்துல அவர்கள் பாடி துதித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது அவர்கள் வந்த ஏராளமான சத்துருக்கள், ஏராளமான எதிரிகள், ஏராளமான கூட்டத்தின் மக்கள் அவர்களை ஒருவருக்கு என்ன பண்ணாங்க? வெட்டி கொண்டார்கள் என்று வாசி. இவங்க போய் வெட்டலங்க, ரெடியா வச்சிருந்தாங்க எல்லாம். ஆண்டவர் யுத்தம் பண்ணனால ஆண்டவரே ஒருத்தர் போய் எல்லாரும் 20 லட்சம் பேர் வெட்ட முடியாது. அவங்களே என்ன பண்ணாங்க? வெட்ட முடியும், ஆண்டவராலே எல்லாம் கூடும். ஆனா அவர் என்ன பண்ணார்? ஒருவருக்கு வெட்ட முடியாத ஒரு நிலையை உண்டாக்கினார். பெரிய வெற்றியை கொடுத்தார். கவலைப்படாத அந்த வார்த்தையை சொல்லிதான் ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறத பார்க்கிறார். இன்னைக்கு எதிராக எவ்வளவு பெரிய சத்துருக்கள் வந்தாலும், உண்மையான பிசாசு என்ற சத்துரு வந்தாலும் சரி, மனிதர்கள் என்ற சத்துரு வந்தாலும் சரி, என்ன சஞ்சலங்கள் வந்தாலும், என்ன சத்துருக்கள் வந்தாலும் நீங்கள் கவலைப்படாது. நான் கவலைப்பட ஒரு தீர்மானம் எடுக்க, இது தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம். பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் கவலையாகவே தான் இருக்கும் பாஸ்டர். ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படிதான். இல்ல, நம்முடைய முகம் யார் மாதிரி இருக்கணும்? இயேசுவ மாதிரி. இயேசுடைய முகம் எப்படி இருந்தது? பிரகாசமா இருந்துச்சு. நம்ம முகத்தை பார்த்தா இன்னைக்கு தண்ணி குடிக்க முடியும். சிரிச்சுட்டே இருங்க, முகம் சிரி, நம்ம உண்மையா இருங்க. அது மாற்றணும் நம்முடைய. ஏன்னா நீ நம்முடைய குடும்பத்தின் மக்களை பார்க்கறதில்ல, நம்மளை எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். நம்ம ஆணுடைய பிள்ளைகள், ஆணுடைய பிள்ளைகள் விசேஷித்தவர்கள், விசேஷமானவர்கள். நம்ம முகத்தை பார்க்கறாங்க, நம்முடைய செய்கைகளை பார்க்கறாங்க, நம்முடைய கிரியைகளை பார்க்கறாங்க. அதுக்காக நீங்க ரோட்ல போகும்போது கேட்க சிரிச்சுட்டு போங்கன்னு நான் சொல்லல. அப்படின்னா உங்களை வேற மாதிரி நினைச்சிருவாங்க, வேற லிஸ்ட்ல வச்சிருவாங்க. நம்முடைய முகத்தை கொஞ்சம் அந்த ஸ்மைல் அப்படி ஒரு முகம் வச்சீங்கன்னா கவலை வந்து அவங்க தெரியாது, நம்ம முகத்திலே காட்டுறது. நான் ஒரு சிலர் பாக்குறேன், கேட்டு சொல்றேன், இந்த முகம் ரொம்ப நல்லா இருக்குது, கவலைப்படுற மாதிரி இருக்குது. அம்மா பாஸ்டர் சொல்லுவாங்க, அப்படியே நின்று கேட்டுட்டே இருக்கலாம், சொல்லிட்டே இருப்பாங்க. இவ்வளவு கவலை இருக்கு. கவலைகள் உண்டு. நீங்க இந்த உலகத்துல உங்க மூச்சு நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு உபத்திரவங்கள் கண்டிப்பா அது சஞ்சலங்களினாலும் வரலாம், சத்துருக்களினாலும் வரலாம். ஒரு நம்பிக்கை, நீ விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இதை நீங்க அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கிட்டே இருங்க. நான் கவலைப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இந்த விசுவாசம் ஒரு நிலையும் குறையாது. இந்த நிலையில தான் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. எவ்வளவு வசனம் கேட்கிறோம், 40 நாள் வசனம் கேட்கிறோம், வாரம் கேட்கிறோம், செய்தி யூடியூப்ல கேட்கிறோம். ஒரு பிரயோஜனம் கவலை மேல கவலை கூடிட்டே போதும், குறைய மாட்டேங்க. நீங்க குறையும்படியாக ஒரு வாழ்க்கையை நடத்தணும். அதுதான் இன்னைக்கு கவலைப்படுவது ஒரு பெரிய பாவம். ஆண்டவர் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார், கவலைப்படாதீங்கன்னு சொன்னார், பயப்படாதீங்கன்னு சொன்னார், விசுவாச குறை வேண்டாம் என்று சொன்னார். எல்லாம் இதோடு அடங்கி இருக்கிற காரியம். அப்போ சஞ்சலங்களினாலும் கவலைப்படுகிறோம், சத்துருக்களினாலும் கவலைப்படுகிறோம். மூன்றாவது முக்கியமான காரியம், இன்னைக்கு சரீர பலவீனங்களினாலே கவலைப்படுகிறோம். இன்னைக்கு வியாதியினாலே நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஜபம், முக்கியமா வரக்கூடிய ஜபம் என்னது? எனக்கு உடம்பு சரி, ஜுரம், தலைவலி, ஏதோ நிலை, இல்ல பெரிய வியாதி, இல்ல ஒரு ஆபரேஷன், எப்படி ஏதோ ஒரு சூழ்நிலை. சரீர பலவீனங்கள் இன்னைக்கு எல்லாருக்குமே உண்டுங்க.
ஆனா அது வருவதை குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா கவலை வந்துவிடும். இப்ப ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறார். நீங்க ஆண்டவரை கேள்வி கேட்க முடியாது. யோபு ஒருவேளை கேள்வி கேட்டிருந்தானா யோபை பற்றி நாம் பேசுவதற்கு நாம் ஒண்ணுமே இல்லை. அவர் என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னார். எப்ப சொன்னார்? எல்லாம் நடந்து நிர்கதியாய் இருக்கிற சூழ்நிலை சொல்லுகிறார். பிள்ளைகளை இழந்து, உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, தன்னுடைய தேகத்தை அவர் இழந்து, தூஷிக்கக்கூடிய நண்பர்களையும் கொண்டு வந்து காயப்படுத்தி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அந்த வார்த்தையை அவன் தன்னுடைய ஆண்டவர் ஒரு சாட்சி சொல்ற யோபுக்கு, யோபுவை மாதிரி நீங்க நிதானமாய் பேசவில்லை சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா கஷ்டம்தான். நீங்க அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். பவுல் அப்படிதான் சொல்றாரு, ஆண்டவரே நான் 3 முறை ஆண்டவர்கிட்ட 3 முறை வேண்டினேன், எனக்கு அந்த பவுலுக்கு அந்த வியாதி அவசியமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நினைச்சிருந்தா முடியல, அதை குணப்படுத்திக்க முடியும், அதை செய்யல ஆண்டவர். சில நேரங்கள்ல சில காரியங்களை, சில வியாதிகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அது நம்ம செய்த பாவங்களின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, தேவனுடைய மகிமைக்காக கூட அது இருக்கலாம். இல்லையா ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அப்படிதான் நமக்கு சரீர பலவீனங்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சரீர பலவீனங்கள் வரும்போது நாம் கவலைப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 38 வருஷம் வியாதி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். உங்களுக்கு தெரியல? 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷன் எங்க இருந்தான்? ஒரு குளம் கலங்கப்படும். எப்பாவது ஒரு தேவதூதர் வருவாங்க. நான் இதை சொல்ல நேரம் இல்லை. மத்திய யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வருகிறது அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தேவதூதர்கள் வருவார்களா, வந்து அந்த குளத்தை என்ன பண்ணுவாங்க? ஒரு கலக்குவாங்க. அப்போ ரொம்ப வியாதி குணமானவர்கள்லாம் அந்த ஆட்டுவாசல் மண்டபத்தாண்டே இருப்பாங்க. அந்த சுகப்படுத்த அப்போ கரெக்டா கலக்கும் போது யார் முதல்ல போய் அந்த குளத்துல தொடுறாங்களோ விழுறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும். அப்படின்னா நமக்கு ஒரு குளத்தை ஆட வச்சுட்டா சர்ச்சுக்கே வர மாட்டோம். நம்ம எங்க கிடப்போம்? குளத்தாடியே கிடப்போம் இல்ல? சரிங்க, நமக்கு கை கால் இருக்கு, தொப்பு தொப்பு ஓடி போய் விழுவோம். அதுல கூட வயசானவங்க போக முடியாது. அவங்க ஆடி ஆடி போறது காட்டி பொத்துன்னு பலன் உள்ளவங்க போய் விழுந்துருவான், குளம் வாங்கிட்டு போயிடுவான். ஆனா இவன் எப்படிப்பட்டவன்? எழுந்திருக்க முடியாது. அப்ப இவன் எப்படி 38 வருஷம் இல்ல 380 வருஷம் ஆனாலும் அவன் அப்படியே தான் அதை கிடைக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை தான் அவருடைய சரீர பலவீனத்தினால கவலையோடு இருக்கிற மனிதனை ஆண்டவர் வந்து சந்திக்கிறார். வாசிங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். என்ன கேள்வி யோசிச்சு பாருங்கள. இது ஒரு கேள்வி ஆண்டவருக்கு. சில நேரம் ஆண்டவருக்கு கேட்பார், நீ விரும்புகிறாயா? ஆண்டவரே உனக்கு தெரியாதா நான் விரும்புறது? அவன் விருப்பமெல்லாம் அது ஒன்றுதான். அவன் சொல்றான், ஐயோ என்னப்பா என்ன ஐயா அப்படி கேட்டீங்களே, நீங்க 38 வருஷமா காத்திருக்கிறேன், ஆனா என்னை தூக்கி கொண்டு போவார் யாரும் இல்ல. அப்ப ஆண்டவர் அங்க என்ன பண்ணிருக்கோம்? இயேசு அவனை தூக்கிட்டு போய் குளத்துல முக்கி எடுத்திருக்கோம். ஒண்ணுமே செய்யலைங்க, ஆனா அவனுக்கு என்ன கிடைச்சது? சொஸ்தமான. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒண்ணுமே செய்யாத மாதிரி இருக்குங்க. உங்களுடைய கவலையெல்லாம் என்ன பண்ணும்? உங்களை விட்டு நடந்து போகும். பலவீனங்கள் வருதா? அது வரும். நீங்க அதான் சொன்ன, மூச்சு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏதாவது வியாதி உண்டு. அது ஏதோ ஒரு வியாதி. அது தாங்கக்கூடியதாக இருக்கலாம், தாங்க முடியாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். வியாதிகள் உண்டு. ஆனா சரீர பலவீனங்கள் நிமித்தமாக நீங்க கவலைப்படாதீர்கள் என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த கவலைப்படுவது என்பது இன்னைக்கு ஒரு பாவம் என்று ஆண்டவர் உணர்த்திருக்கிறார். ஆகவே நாம் கவலைப்படுகிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நிலையிலும் கவலைப்படக்கூடாது. ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். காரியங்கள் இதுதான். உலக காரியங்களுக்காக கவலைப்படுகிறோம், உபத்திரவங்களினாலே கவலைப்படுகிறோம். உபத்திரவங்களை பார்க்கும்போது சஞ்சலங்கள், சத்துருக்கள், சரீர பலவீனங்கள், இது நிமித்தமாக நாம் கவலைப்படுகிறோம். இந்த கவலைப்படாதபடி நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய கட்டளை. அந்த கட்டளையை மீறுவது பாவம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து நான் முடிக்க போகிறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க.
எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவங்களிலும் இப்போ நீங்க கரண்ட் எடுத்து அதை சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க ஒவ்வொருவரும் சொல்லணுங்க, மனசுக்குள்ள சொல்லுங்க. எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் நான் எப்படி இருக்கேன்? சாதாரண சந்தோஷம் இல்லைங்க, பரிபூர்ண சந்தோஷமா. இது யாரால சொல்ல முடியும் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் மாத்திரம் தான் சொல்லும். உலக பிள்ளைகள் சொல்லவே முடியாது. ஆண்டவருக்குள்ளே வாசமா இருக்கிற பிள்ளைகள் அவர் மாத்திரம் தான். இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எனக்கு சகல விதமான உபத்திரங்கள் வந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்? பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கவலை ஒரு பாவம், கவலைப்படுவது ஒரு பாவம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரை எந்த வந்தாலும் நான் கவலைப்படாம ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில உபத்திரங்கள் வராதபடி இருக்க நீங்க உதவி செய்யும். ஒருவேளை சஞ்சலங்களினாலே, சத்துருக்களினாலே, சரீர பலவீனங்களினாலே, இந்த உலக காரியங்களுக்காக நாங்கள் கவலைப்பட்டால், தேவனே என்னோடு இருந்து நான் எல்லாவற்றிலும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.